என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்படி யூஸ் பண்ணிக்கணும், புரியுதா? வாங்க ஓடியாங்க. சூப்பர். மேஜராகவே ரேஞ்சிங் போயிட்டு இருக்கா. ஓகே லோ ஓகே ஓகே ஓகே. ஸோ மைனராக வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. அந்த லோ உடைச்சு மேலே போயிருக்கு. ஓகேங்களா. என்னோட ஹை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 1.600. அதை வச்சுக்கோங்க. கீயாவும் இருக்கு. கொஞ்சம் கூட இறக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட இறக்கிக்கோங்க. ஓகே ஓகே. மைனர் லோ வந்து இப்போ கரண்ட்ல இருக்குல்ல, அதே வச்சுக்கலாம். சூப்பர் சூப்பர். மேஜர் வந்து அது கீழே இருக்கு, அதை வச்சுக்கோங்க. 1.200 இல்லை அது கூட இருக்கட்டும். ஓகே சூப்பர். ஸோ என்னோட இது அது என்னது ட்ரேடு வந்து இதுக்குள்ளதான் இருக்க போகுது. சரிங்களா. இதை உடச்சா கீழே வரைக்கும் வரும், மைனர் உடச்சா கீழே வரைக்கும் வரும். இல்லைன்னா ரேஞ்சிங்ல அந்த மேல உள்ள டப்பாலே மூவ் ஆயிட்டு இருக்க சான்ஸ் இருக்கு. நிறைய மூவ் ஆக சான்ஸ் இருக்கு. சூப்பர் சூப்பர். ஆமா. இப்போ நெக்ஸ்ட் வந்து இங்க வேற என்ன போடலாம்? மேல இருந்து ஏதாச்சும் ஒரு ட்ரெண்ட் லைன் பாருங்க, வரைய முடியுதானே? 2.100 இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன். ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். எனக்கு தெரிஞ்சு இது சம் பேட்டர்ன் டிசைனிங் ட்ரையாங்கிள் மாதிரி வருது. ஓகே சூப்பர். ஓகே வீக்லிக்கு போயிடலாம் ப்ரோ. ரேஞ்சிங் தான். ஓகே கடைசி இங்க என்ன வச்சிருக்கு? ஹேங்கிங் மேனா அது? ஓகே ஹேங்கிங்ல மேலே வந்து பிரேக் பண்ணி ஒரு கிரீன் கேண்டல் க்ளோஸ் வச்சிருச்சு. ஓகே சூப்பர். ஓகே ஓகே மைனராக ஒரு ட்ரெண்ட் லைன் ப்ரோ. வீக்லி ஹை இது. வீக்லி ஹை அது ஒரே ஒரு செகண்ட். ஓகே இந்த இப்போ 1.4500 இருவா. ஆமா. இந்த ஹையை வரைச்சா மார்க்கெட் என்ன ஆகும்? அந்த ட்ரெண்ட் லைன் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு வர போகும் மேலே அடுத்த லெவலுக்கு போக ஆரம்பிச்சிடும். ரைட். ஸோ இது இந்த ஹையும் உடைக்கும் ட்ரெண்ட் லைனையும் உடைக்குமா? நெக்ஸ்ட் என்ன பண்ண? நெக்ஸ்ட் ஒரு செகண்ட் சேம் லோ வீக்லி லோ வச்சுக்கிறோம். ஓகே ஸோ இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த மைனருக்கு வந்து 50% ரியாக்ட் பண்ணிட்டு கீழே வர மாதிரி வச்சிருக்கு. கீழே வரணும்னா அந்த இடத்துல லோ பிரேக் ஆகிருக்கணும்ல. எந்தது? இப்போ 50% ரியாக்ட் ஆகணும்னா அது டெய்லியில் போய் தானே நான் வேலிடேட் பண்ண முடியும். ஆமாம் 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 ஆமாம். டெய்லிக்கு போகலாமா? போயிருங்க ப்ரோ. ஓகே டெய்லிக்கு வந்துட்டேன். டெய்லி ஹை என்ன ஆயிருக்கு இங்கே? ஆல்மோஸ்ட் ஒரே ஒரு செகண்ட். ஆல்மோஸ்ட் உடைச்சிருக்கா அது? ஒரே ஒரு செகண்ட். உடைச்சிருக்கு இல்லை, உடைக்காம கீழே வந்து ஆக்சுவலாக. டெய்லி ஹையை நோட் பண்ணிக்கலாமா? நோட் பண்ணிக்கோங்க. உடைக்கல. அதே மாதிரி இந்த அப்டென்ற டெய்லி லோவே என்ன பண்ணலை? உடைக்கல. அங்கே ஒரு கீ ஏரியா அதை அப்படியே மாறி இந்த லோ உடைச்சாதான் மார்க்கெட் என்ன ஆகும்? கண்டிப்பாக நெக்ஸ்ட் லோக்கு வரும். ஸோ கீழே வரும். அதர்வைஸ் மார்க்கெட் என்னதுக்கு வாய்ப்பு இருக்கு? மேலே தான் போகும் ப்ரோ. அப்டன் லைன் போடலாமா? போடுங்க. கரெக்டாக அப்போ இல்லை ஓடிக்கிட்டு இருக்கா மார்க்கெட்டு. ஸோ இந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நான் என்ன பண்ணலாம்? பை போட்டுக்கலாம். ஆனால் ரேஷியோ கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ஏன் பை போடலாம்னா இந்த லைன் ஒன்று மேஜர், புரியுதுங்களா? கண்டிப்பாக. ஆமாம் நிறைய கீஸாக இருக்குன்னு. ரொம்ப மேஜர் கீஸுங்கிறதுனால மேஜர் சொல்ல. ஆக்சுவலி மந்த்லியில் என்ன பண்ணும் இதை உடச்சாதான் கிலோ வரும். மந்த்லியில் என்ன? ஆமாம் உடச்சாதானே கிலோ. அப்போ மேஜருங்கப்போ நம்ம ட்ரை பண்ணுறது தப்பு இல்லைல்ல? ஓகே இப்போ என்ன பண்ணலாம்? என்ட்ரி இருக்கா? என்ட்ரி வந்து இல்லை ப்ரோ. ஒரு கேண்டல் ஓட விடுங்க. இப்போ ஒரு செகண்ட். இல்லை ப்ரோ இன்னொரு கேண்டல். ஓகே இப்போ ட்ரெண்ட் லைன். ஓகே ஒரு இது போடுங்க, ஒரு பை என்ட்ரி போடலாம். ஆனால் சின்னதாக தான் கிடைக்கும். ஸ்டாப் லாஸ் வந்து அந்த ஒரு அந்த கிரீன் கேண்டல் லோ. அந்த கிரீன் கேண்டல் லோ இதுவா? அது கீழே இதுவா? அதே வச்சுக்கலாம். இவ்வளோ தூரம் வைக்கிற நீங்கள் ஏன் இந்த லோக்கு கீழே வைக்கக்கூடாது? வைக்கலாம், பட் ரேஷியோ கம்மியாக தானே கிடைக்கும் நமக்கு. பட் நியரில் தான் இருக்குது ரெண்டுமே. ஏன் இன்கேஸ் இப்படி ஸ்டாப் லாஸ் பண்ணி இங்கே வச்சு ட்ரை பண்ணலாம்ல? சரி ஸோ நியர் இல்லை, ரொம்ப லாங்காக இருக்குன்னா ஓகே. அப்படி இது வரைக்கும் வைக்கிற நீங்கள் ஏன் இது வரைக்கும் கூட வச்சுக்கலாம்ல?
இன் கேஸ் அதுவும் பாயிண்ட் தான். கரெக்ட். ஓகே. ஒன்று இதில் வைங்க, அப்படி இல்லாட்டி இதுக்கிட்ட வைங்க. ஓகே ப்ரோ. அப்போ கீழே வச்சிருங்க. கீழே வச்சு நான் சேஃபாக சைடே போகிறீங்க. டார்கெட் 1:2 2 வச்சுக்கலாம். நான் வந்து அந்த ஹை பிரேக் ஆகுதானே நோட் பண்ணுவேன். ஓகேங்களா, அது வரைக்கும் என்ட்ரி ஹோல்ல இருக்கும். போயிரு ட்ரெண்ட் லைன் ரெஸ்பெக்ட் பண்ணுதா? ட்ரெண்ட் லைன் ரெஸ்பெக்ட் பண்ணி வந்துச்சு. ஓகே, பொறுங்க இன்னும் வெயிட் டைம் இருக்கு. நான் ஃபோன் டச் ட்ரெண்ட் லைன் எத்தனாவது டச்னு பாருங்க நீங்க. ப்ரோ எல்லாரும் கொஞ்சம் மியூட் பண்ணி. ஓகே சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கீங்க? அது உடைச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? உடைச்சிருச்சு. ஆனா ப்ரோ இப்போ எனக்கு இன்னொரு டவுட் இங்க இருக்கு. என்னன்னா இப்போ கரெக்டா அது ஒரு ரெசிஸ்டன்ஸா வந்து எனக்கு ஷூட்டிங் ஸ்டார் வச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஷூட்டிங் ஸ்டார் வச்சும் அதோட ப்ரீவியஸ் அந்த கேண்டலோட லோ பிரேக் பண்ணி. ஷூட்டிங் ஸ்டாரே இல்ல, இது ஷூட்டிங் ஸ்டார் சொல்லவே மாட்டோமே. இன்வெர்ட்டர் ஹேமர். சாரி, லைக் தி வே இல்ல லைக் மார்போஸ் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு பாத்தீங்களா? பாடியும் ஈக்குவலி இதுவும் இருக்கு. அப்போ ஷூட்டிங் ஸ்டார் வராது. அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து டாமினேஷன் இல்லை. ஏன்னா பையர்ஸும் போயிருக்காங்க, அவங்க டாமினேட் பண்ணி செல்லர்ஸ் வந்துருக்காங்க. ஆனால் இந்த கேண்டலோட லோ என்ன ஆகலை, பிரேக் ஆகலை. அது ஓகே. கிரீன் கேண்டலோட லோ பிரேக் ஆகலை, ஹை பிரேக் ஆயிருச்சு. ஸோ மேலே போயிருச்சு. ஓகே, இப்போ என்ட்ரி எடுக்கலாமா? என்ட்ரி வந்து ஒரே ஒரு செகண்ட் ப்ரோ. ஓகே ப்ரோ, ஒரு பை என்ட்ரி போடலாம். ஹை நெக்ஸ்ட் ஹை டார்கெட் ஸ்டாப் லாஸ் அது வச்சிருங்க. இதே வச்சலாமா? டார்கெட் ஒரே ஒரு அது எப்படினா இருக்கட்டும். ஒரே ஒரு செகண்ட் வரும். 2 சொல்லுங்க. ஆல்மோஸ்ட் இந்த இதுக்கு வந்து 1:1 ஹிட் ஆயிச்சா? ஃபர்ஸ்ட் டார்கெட் 1:1 ஹிட் ஆயிச்சு. ஓகே, சரி ரன் பண்ணவா? பண்ணுங்க. வாவ், 1:1 வாவ், ஹை. ஓகே, அந்த ஹை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு வருது. 1:2 ஹிட் ஆயிச்சா? 1:2 ஹிட் ஆயிச்சு. ஓகே, வாவ். சோ இந்த மேஜரான ஐயோ என்ன ஆயிச்சு? பிரேக் ஆயிச்சு. அடுத்த டிராவல் எங்க? மேல தான். ஆனா மேஜர் ட்ரெண்ட் லைன். ஆனா இங்க என்ன காமிக்குது உங்களுக்கு? இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம ரீட்ரேஸ் வரும்னு காமிக்குது. ரீட்ரேஸ் வந்துட்டு மார்க்கெட் என்ன ஆகலாம்? மேல போலாம்ல. சோ எப்ப வேணாலும் ரீட்ரேஸ்மென்ட் ஆகலாம்ல. ஆமா. அதையும் யோசிக்கணும்ல. அரவிந்த், நீங்க மந்த்லில பாத்துட்டீங்கனாவே இந்த டவுட் போவே மாட்டீங்க. நேரம் பைய போட்டு விடுங்க மேல வரைக்கும்னு நீங்க இப்ப சொல்லிருப்பீங்க. ஆமா. மந்த்லி வரைக்கும் வெயிட் பண்ணனும்ல ப்ரோ. நம்ம டேல 15ஸ்ல தான ட்ரேட் எடுக்க போறோம். மந்த்லில வந்துட்டு மார்க்கெட் ரீடெஸ்ட் எடுத்து திரும்பறதுக்கு உங்களுக்கு கொடுத்துருச்சு. ஓகே. நீங்க மந்த்லி போய் ஒரு தடவை பாருங்க. உங்களுக்கு ஃபார் ஐடியா நான் சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல. உங்க ட்ரேட வந்து இது பண்றேன்னு நினைக்காதீங்க. இல்ல மறந்துட்டீங்க. அத நீங்க பாத்துருப்பீங்க. மேபி நீங்க இதா இருக்கிறதுனால கொஞ்சம் இதா இருக்கிறதுனால மறந்துட்டீங்க. வேற ஒண்ணும். ஓகே. சரி, இப்போ இது ஒரு இம்பல்ஸ் அப்படிங்கப்ப நான் என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல வச்சுக்கலாம். இப்போ எனக்கு வந்து ப்ரீவியஸ் லோ ரொம்ப முக்கியமா? கண்டிப்பா அந்த கிரீன் கலர் இதுவா? அத பிரேக் பண்ண இது வச்சுக்கோங்க. என்னோட கன்ஃபர்மேஷனுக்கு வந்து அந்த ப்ரீவியஸ் கேண்டில் பிரேக் பண்ணாலே கீழே வந்துரும். இப்போதைக்கு என்ட்ரி போடுறீங்களா வேணாமா? இல்ல, ஹோல் இந்த என்ட்ரி அப்படியே நான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பண்ணி வைக்கிறேன். நான் எதுவும் க்ளோஸ் பண்ணல. எதுவுமே க்ளோஸ் பண்ணலையா? வரப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறோம், அதுதான் பெஸ்ட்டு. ஓகே, இப்போ என்ட்ரி போடுறீங்களா? ஒரே ஒரு செகண்ட். ஹேமர் மாதிரி வச்சிருக்கு. கேண்டில் லோ பிரேக் ஆகல. ஸோ போடலாம், ட்ரை பண்ணலாம் ப்ரோ. பை கேண்டில் பை போடுங்க. ப்ராஃபிட்ல தானே இருக்கு. ஸ்டாப் லாஸ் இதுவா இல்லை இதுவா? கொஞ்சம் கீழே வாங்க, கொஞ்சம். போதும். டார்கெட்டு 1:2வா? வச்சிருங்க. ரன் பண்ணவா? ஐ ஷோர் டேக் என்ட்ரி. இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணுறீங்களான்னு ஒன் டைம் பார்த்துக்குங்க. மிஸ்டேக் இருங்க. எனக்கு வந்து அந்த கேண்டில் வந்து அந்த கிரீன் கலர் மார்பூசி கேண்டில் பிரேக் ஆகல லோ. ஸோ இப்போ வந்து ஹேமர் மாதிரி வச்சிருக்கு, அதே ரெசிஸ்டன்ஸில். ஸோ அது வந்து சப்போர்ட்டில் வச்சிருக்கனால எடுக்கலாம். ஆசாச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே போயிடுச்சு. அப்பாடா, உடச்சிருச்சு அந்த மார்பூசி கேண்டில். 1:1 ஹிட்டா? ஓகே. எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் ரிஸ்கா? ஆமாம். அந்த மார்போசி கேண்டில் இன்னும் உடைக்காத வரைக்கும் எனக்கு அப்பு தான். வாவ், சூப்பர். இங்கே உடைச்சிருச்சு.
ஓகே ஃபேன்டாஸ்டிக் அவ்வளவுதான் சொல்லுங்க. நசீர் இல்ல ப்ரோ, நான் இங்க ஆக்சுவலா ஃபெயில் ஆகும்னு ஃபெயில் ஆயிருக்கணும்னு எனக்கு தோணுது. நானுமே ஃபெயில் ஆகும்னு தான் நினைச்சேன். நசீர், நீங்க ஒரு தப்பு பண்றீங்கன்னு கேட்டீங்கல்ல, அது எதுக்காண்டி கேட்டீங்க சொல்லுங்க. அது நான் நினைச்சது கரெக்டா? நான் ஆக்சுவலி என்னன்னா இது சப்போர்ட்னு கணிச்சிட்டாரு. ஆனா இந்த ஷூட்டிங் ஸ்டாரோட ஐயா உடைக்கவே இல்லை பாத்தீங்களா? கரெக்ட். இந்த இடத்தோட ஆனா நம்ம இங்க பார்த்தப்ப அவரு இடம் நோட் பண்ணாது ஞாபகம்க்கா? ஆமா. இந்த மார்பல்ஸ் கேண்டலோட லோ உடைச்சா மார்க்கெட் கிலோ தட்ஸ் குட் வித் டைஸ். இந்த இம்பல்ஸ்க்கு 50% இந்த லெவல் கண்டிப்பா வந்து சோ இது வந்து தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது நமக்கு மைனஸ் தான். நோட் பண்ணேன். இதுக்கு மைனஸ் தான். ஆனா இது வந்து மேஜர்ஸ். அப்ப இதோட லோ உடைக்கிற வரைக்கும் மார்க்கெட் என்னன்னா அப்பதான் இது டெய்லி கேண்டில்ல போகும்போது நான் மறந்துடுறேன். இந்த இடத்துல அவரை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணேன். நான் இதை பேஸ் பண்ணி அவரை இங்கே கன்ஃபியூஸ் பண்ண புரியுதுங்களா? மைனஸை பேஸ் பண்ணி மேஜர்ஸை கன்ஃபியூஸ் பண்ண. ஆனால் அவர் தெளிவாக இருந்தார். இதுதாங்க எனக்கு என்ன நீங்க தான சொல்லி கொடுத்திருக்கீங்க அந்த மார்போசிக்கான லோ உடைச்சாதான் நமக்கு நெக்ஸ்ட் கனெக்ட். இதுல ஒரு சின்ன டவுட் நசீர் ப்ரோ. சொல்லுங்க. அந்த சப்போர்ட்ல வந்துட்டு அந்த ஹேமர் வச்சிருக்கல, அதுல ப்ரீவியஸ் அந்த ஐ மீன் அந்த இடத்துல மைனர் ஹை இருக்குல்ல, அத பிரேக் ஆனதுக்கு அப்புறம் கூட ஒரு கன்ஃபர்மேஷனா இத எடுத்துக்கலாமா? தாராளமா. இது வந்து நீங்க லோயர் டைம் ஃப்ரேம்ல போய் தான் எடுக்க முடியும். நீங்க ஹையர் டைம் ஃப்ரேம்ல போய்டும். அதுதான் கேக்குறேன். இப்ப நீங்க கை வச்சிருக்க இடம் இப்ப எனக்கு வந்துட்டு ஓகே அந்த ஹை வரைக்கும் தாண்டதுக்கு அப்புறம் எடுக்கலாமா அப்படி கேக்குறேன் நானு. ஒரு கன்ஃபர்மேஷன் சரியான போயிட்டு ரிட்டர்ன் ஆகலாம் அப்படின்ற ஒரு தெளிவான கன்ஃபர்மேஷன் வந்து எடுக்கிறது ரைட் தான். ஆனா பட் ஆப்பர்சூனிட்டி உங்களுக்கு மிஸ் ஆயிடும். பட் இங்க இவர் எடுத்துருக்கு கரெக்ட் தான். ஏன்னா இவர் இங்க எடுத்து கூட இந்த இடத்துல எடுத்து கூட ஸ்டாப் லாஸ் இது கூட வச்சா கூட ஆச்சரியத்துக்கு இல்லை. ஓகே இவ்வளவுதான். கொஞ்சம் ஜூம் அவுட் கோச்சுக்காம கொஞ்சம் ஜூம் அவுட். ஓகே பொறுங்க, லெஃப்ட் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே அதையும் உடைச்சிச்சா? ஏன்னா இந்த இடத்துல இவர் பை ட்ரை பண்ணது ரொம்பவே இம்ப்ரெசிவ். ஏன்னா மேஜர் எதுன்னு கணிச்சாரு. அந்த லோ உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் வே எங்க தான் இருக்க போகுது? மேலதான். மேல இருந்து வந்து 50% மேல போகணும் கண்டிப்பா. சோ அதனால மேல இருந்து வந்து இப்ப சேம் லெவல் வச்சிருக்கு மந்த்லில. அதுக்கு ஒரு 50% போயிட்டு தானே திரும்ப உடைக்கிறதுனா கீழ வந்து இப்போ நம்ம வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இப்போ இது ஃபுல்லாவே மேல தான் போக போகுது இங்க இடத்துல போயிட்டு பை எடுப்பாங்க. ஆனா இப்பதான் என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லா இது வரைக்கும் கீழ ரீட்ரேஸ்மென்ட் வருவான். இங்க என்ன பண்ணுவானா இது வரைக்கும் இறக்கிட்டு திருப்பி மார்க்கெட் தூக்குவான், மேல தூக்குவான். கரெக்ட். அதுக்கு தான் இது ரீட்ரேஸ்மென்ட். அந்த இடத்தை வந்து நம்ம மென்ஷன் பண்ணிட்டாலே போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நடக்கும் பாருங்க நம்ம சொல்றது. கண்டிப்பா வரணும்ல, கீழ ரீட்ரேஸ்மென்ட் வரணும்ல. பைய டெய்லி வீக்லி அது மட்டும் வரானா நம்ம சொல்ற மாதிரியே வரான் பூச்சாண்டி வரான். ஆனா லோ இதுதான். அதுதான் லோ இது. ஆமா அவனுக்கு லோ தானே. கரெக்ட். சோ கரெக்ட்டா நம்ம இந்த மாதிரி வரான். ஆனா மைனஸ் கொஞ்சம் இந்த இடத்துல எங்களுக்கு ஃபிப் போட்டு காட்டுங்களேன், நாங்க எங்களை கரெக்ட் பண்ணிக்கிறோம் தவறு பண்ணிருந்தோம்னா. என்ன ஃபிப் கொஞ்சம் இப்ப கீழ ஸ்லோ உடைக்க வந்துட்டான்ல, இப்போ நீங்க ஃபிப் பார்த்தா ஓகே இது வரைக்கும் வரா பாருங்க நம்ம சொல்ற மாதிரி ட்ரெண்ட் லைன் ரெஸ்பெக்ட் ஆகுது. இது வரைக்கும் வருவான்னு சொன்னோம்ல, வரலாம். ஓகே வரலாம் கீழ வரும், இன்னும் உடைச்சு கூட வரலாம். நீங்க ஏன் தலைவர் கீழ இருந்து எடுக்காம மேல இருந்து எடுத்தீங்க இடையில? இப்ப இதுல ஹைலோ கோடு கூட லோல இருந்து தாங்க எடுத்தேன், இதுல இருந்து தாங்க எடுத்தேன். இதுல இருந்தானே இம்பல்ஸா தெரியுதா நல்லா? ஓகே அந்த இந்த மூவ் பாத்தீங்கன்னா ஒரே மூவா இருக்கு தெரியுதா? ஒரு லைன் ஒரே மூவ். அதனால நம்ம இங்க எடுத்தோம். சோ இந்த இடத்துல வந்து பை போறது கொஞ்சம் ரிஸ்கி தான். ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு கீழ வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு போற வரைக்கும். இதே லோ டைம் ஃப்ரேம்ல ட்ரை பண்ணலாம், தப்பு இல்ல. வந்துருவான் கீழ வந்துருவான், மேல போயிட்டு வந்திருக்கான், உடைச்சிட்டான். நம்மளோட இடத்துக்கும் வந்துட்டான் தெரியுதா? நம்மளோட இடத்துக்கு. ஆனா ட்ரெண்ட் லைன் ரெஸ்பெக்ட் பண்ணாரு. ஆனா லோக்கு என்ன பண்ணிட்டான், ரீட்ரேஸ்மென்ட் லெவலுக்கு வந்துட்டானா? வந்துட்டு நம்ம நினைக்கிறதெல்லாம் மார்க்கெட் இந்த கேண்டலோட ஐயா உடைச்சிட்டானா? மேல வர அந்த ட்ரெண்ட்ல தெரியுதா? பெஞ்சமின் தலைவர் எதுக்கு அந்த இடத்துல டார்கெட் போட்டார் சொல்லுங்க? ஏன் அதுக்கு மேல டார்கெட் போட்டார்ல? ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, ட்ரெண்ட் லைன் இருக்கான். ட்ரெண்ட் லைன் எதுக்காண்டி அங்க டார்கெட் போட்டுருக்காங்க? ஐயங்க ப்ரோ
ஹை தான் மெயின். பாருங்க ஹை வித் ட்ரெண்ட்ல ஹை வித் ட்ரெண்ட் லைன் உடனே சேர்த்துக்கிறது. கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணோம். இந்த இடத்துல வந்து நிறைய பேர் டவுட் ஆயிருப்பீங்க, என்ன ட்ரெண்ட் லைனும் பிரேக் ஆயிருக்கு ஆனா இவர் பை போயிருக்காரு. ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லி கொடுத்துருக்காரு? ப்ரீவியஸ் லோ பிரேக் ஆகல, ப்ரீவியஸ் லோ பிரேக் ஆகல. அது மட்டும் இல்லை, ரீட்ரேஸ்மெண்ட் லெவலு ப்ளஸ் இங்கே என்ன கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்துருக்கு, புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்திருக்கா. வித் லோ டு ஹைக்கு நம்ம ஃபெப் போட்டு பார்த்தோமா, என்ன லெவல்? கோல்டன் லெவல். மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, அழகாக அடிச்சு தூக்கிட்டு நம்மளோட டார்கெட்டை. ஸோ இதுதான் பண்றது. இன்னும் கீழே வரும்ல தலைவரே, இன்னும் கீழே வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இல்லை ரீட்ரேஸ்மெண்ட்னா கரெக்டாக ப்ராப்பராக முடிஞ்சிச்சுல. ஓகே. ஆனா நிறைய பேர் என்னமா பண்ணிருப்பாங்க, அடிச்சு சொல்றேன் இந்த இடத்துல பிரேக் ஆயிடுச்சு, ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு செல் எடுத்துருப்பாங்க. செல் போட்டுறாங்க. அடிச்சு தூக்கிட்டு போயிட்டானா ஒரு இன்டர்மீடியேட் லோ பிரேக் பண்ணாம கீழ அப்படியே மேல ஏறிட்டான். லோ பிரேக் இல்ல, இது வந்து ட்ரெண்ட் லைன் அவங்கள வந்து ஹண்ட் பண்றது. ட்ரெண்ட் லைன் அவங்க ட்ரேட் பண்ணுவாங்கல்ல, அவங்கள ஹண்ட் பண்றது. அதுதான் ட்ரெண்ட் லைன் ரொம்ப பவர்ஃபுல் ப்ரோ, சும்மாலாம் சொல்லக்கூடாது. ட்ரெண்ட் லைன் பவர்ஃபுல். அது மூணாவது டச் முடிச்சிட்டல பிரதர். அந்த மூணாவது டச் எப்பயுமே கொஞ்சம் ஆபத்தான டச். அப்படிலாம் கிடையாதுங்க. யாருங்க சொன்னாங்க நம்மளாம் நினைச்சுக்க வேண்டியது, புரியுதுங்களா? நம்மளாம் நினைச்சுக்க வேண்டியது. நசீர் ப்ரோ, உங்ககிட்ட வந்த பிறகு நான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை தவிர எதுவுமே பாக்குறது இல்ல. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எல்லாத்துலயும் எல்லா ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். புரியுதுங்களா? இன்னும் ஆட் பண்ணனும், ஃப்ளேவர் ஆட் பண்ணனும். ஆமா, எல்லாத்தையும் எல்லாத்தையும் யூஸ் பண்ணா சூப்பரா இருக்கும். சூப்பரா ரிசல்ட் ப்ரோ. ரொம்ப நாளா ஒயிட் ரைஸே சாப்பிட்டுறாரு. ஓ இருக்குங்க. ட்ரெண்ட் லைன்னா என்னன்னு தெரியும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா தெரியும். ஆனா அது எப்படி யூஸ் பண்ணனும், அது எந்த முறையில யூஸ் பண்ணனும், கரெக்ட். அதான் மேட்டர். எங்க யூஸ் பண்ணனும், எப்படி யூஸ் பண்ணனும், அதுதான் எல்லாரும் யூஸ் பண்ணனும். இப்போ நம்மளே பாருங்க, டிடிடிட்ட 2 மாசம் ஆச்சு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி. இன்னுமே இங்க நிறைய பேருக்கு என்ன தெரியல, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தெரியல, பக்குவம் எப்படி யூஸ் பண்ணுங்கிற பக்குவமே இன்னுமே கொலை பண்ணல நமக்கு. ரைட், அவ்வளோ கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும், சில விஷயங்களாக இருக்கட்டும், இன்னுமே நம்ம கன்ஃபியூஷனாக இருக்கணும். அதாவது பிரின்ஸுக்கே கன்ஃபியூஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக. இல்லை, எனக்கு வந்து இப்போ நீங்கள் ஃபிப்பு சொல்லி தரல, அதுக்கு முன்னாடி கேட்கக்கூடாது. ஃபிப்பு சொல்லி தரல ஒரு கன்ஃபியூஷன். மற்ற மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல எனக்கு குழப்பமே கிடையாது. ஒரு பர்சன் கூட அடுத்த விஷயம், அடுத்த கிளாஸ் போகிறப்ப ஃபிப்பு நம்ம அடுத்த விஷயம். பட் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்குதுல்ல, ஒரு வே கண்டிப்பாக கிடைக்குதுல்ல, கிடைக்குதுங்க நசீர். இதுதான் நமக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல ஒரு பர்சன் கூட குழப்பம் கிடையாது எனக்கு. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல இங்கே யார் ஸ்டேபிளாக இருக்கீங்களோ மார்க்கெட்டில் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் குளறுபடி ஆகிட்டா ஒன்றுமே பண்ண முடியாது. புரியுதுங்களா? சூப்பர் சூப்பர் பாலமி. Yeah, okay bro, thank you.